பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன கையிலே உன்னோட மீன் வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது செண்பகம். எல்லாமே சீக்கிரம் வித்து போயிடுச்சு. ஏற கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். மக்களுக்கு மீன் வாங்குற ஆர்வம் அதிகமாயிட்டே போகுதுல்ல, அதான் சீக்கிரமா வித்துடுது. ஆமா செண்பகம், மீன்ல இருக்க ருசியும் சத்தம் மக்களை சுண்டி இழுக்குது. ஆனா பாரு, அதை பூர்த்தி செய்யற அளவுக்கு எங்களால தான் மீன் பிடிக்க முடியல. அப்படியா? ஏன் கடல்ல மீன் வளங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சா என்ன? மீனெல்லாம் அங்கேயே தான் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு போய் பிடிக்கிறது தான் போராட்டமா இருக்குது. என்ன புதையலை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்ற? கிட்டத்தட்ட அப்படிதான். மீன் மாட்டுச்சுன்னா லாபம், இல்லனா வெறும் வலையோட தான் திரும்பணும். இப்பதான் தொழில்நுட்பம் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டே இருக்கே, இதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? இருக்குதுன்னு தான் கேள்விப்பட்ட. ஆனா அது எங்க கிடைக்கும் தான் தெரியல. தெரியலன்னு தேடாம விட்டா எப்படி? நாம தான் அதுக்கான முயற்சியை எடுக்கணும். சரி இரு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல இதை பத்தின தகவல்லாம் கிடைக்கும். வா, ஒரு எட்டு போய் கேட்டு வந்துருவோம். செண்பகோ, இங்க யாரு என்ன விவரங்க சொல்ல போறாங்க? அதுவா, நவீன தொழில்நுட்பத்தினால கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி கண்டறியணும்னு பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியரா இருக்கிற சா மாணிக்க வாசகம் அவங்க சொல்றத கவனமா கேளு. இந்த கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி துல்லியமாக கண்டறிவது என்றால் செயற்கைக்கோள் மூலமாக நம்ம கண்டறியலாம். இதன் முக்கிய பங்காக இந்திய கடல்சார் தகவல் சேவை மையம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனமானது கடந்த 20 ஆண்டுகளாக இந்திய மீனவ சமுதாயங்களுக்காக மீன்பிடி மண்டலங்களை கடலில் எங்கு இருப்பது மிக துல்லியமாக கண்டறிந்து அவங்களுக்கு தேவையான சேவைகளை செம்மையாக செய்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம இந்திய கடலோரம் எடுத்துக்கிட்டோங்கன்னா சுமார் 11,100 கிலோமீட்டர் கடல் நீளம் இருக்கிறது. அந்த கடல் நீளத்தில் நம்ம எந்த அளவுக்கு மீன்கள் கிடைக்குதுன்றா அதிகமாக கிடைக்குது. இந்த மாதிரி கடல் மீன்களை தேடுவதற்கு மீனவர்களுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஸோ அந்த அதிகமான நேரத்தை குறைத்து கடலில் எங்கு அதிகமான மீன் கூட்டங்கள் இருக்குது என்பதை அந்த நிறுவனம் துல்லியமாக கண்டறிந்து தினமும் மாலை 5 மணிக்கு அவரவர்கள் மொபைல் நம்பருக்கு வரைபடம் மூலமாகவோ தரவு மூலமாகவோ அனுப்பப்படுகிறது. அந்த தரவில் எல்லாம் இருக்கும் என்னவென்றால் அட்சரேகை, தீர்க்க ரேகை, கடலில் எந்த இடத்தில் மீன்கள் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த லைன் PFZ லைன் சொல்லுவாங்க. கடல்சார் மீன்பிடி மண்டலம் சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் சொல்லி. அது கடலில் எந்த அளவுக்கு மீன்கள் கூட்டம் இருக்கிறதுங்கிறது கரெக்டாக சொல்லிடும். அது எதன்படி பேஸ் பண்ணியிருக்கும்னா கடலின் தட்பவெட்ப நிலையை பேஸ் பண்ணியும், அதுக்கப்புறம் கடல் பச்சைசம் சொல்லுவாங்க, குளோரோஃபில்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் சின்ன சின்ன மீன்கள் கூட்டம்லாம் கூடும். அதை சின்ன சின்ன மீன்கள் கூட்டம் கூட்டத்தை பேஸ் பண்ணி தான் பெரிய மீன்கள் கூட்டம்லாம் சேரும். ஸோ அந்த மாதிரி சின்ன மீன்கள் கூட்டத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா பெரிய மீன்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சூறை மீன் சொல்லுவாங்க. டியூனாவுக்கும் அவங்க பிரத்யேகமாக எல்லோஃபின் டியூனா அதுக்கு தனியாக கொடுக்குறாங்க. அதுக்கும் எல்லோஃபின் டியூனை ஏன் கொடுத்துட்ருக்காங்கன்னா அதுவும் எக்ஸ்போர்ட் லெவலில் அது அதிகமான மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அதை மேக்ஸிமம் ஜப்பானுக்கு அந்த ரா மீட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, சஷிமி, அந்த கிரேடு குவாலிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால இந்தியாவோட பொருளாதாரமும் ஃபாரின் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சும் அதிகமாக்கிறதுனால அதுக்கும் இன்காய்ஸுங்கிற இந்த நிறுவனம் முக்கியமான மீன்பிடி மண்டலங்களை இந்த செயற்கைக்கோள் மூலமாக கண்டறிந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் கண்டறி கொடுக்கறதுனால மீனவர்களுக்கு என்ன முக்கியமாக அதிகமான நன்மைனா அவங்களுக்கு லாபம் 1 மடங்கு 2 மடங்கு ஆகுது. சப்போஸ் நார்மலாக அவங்க மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு 100 கிலோ கிடச்சுன்னா கைவினைஞர் மீனவர்களுக்கு இந்த இன்காய்ஸ் கொடுக்குற தகவல் சேவை கொடுக்குற இடத்துக்கு போனாங்கன்னா
அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து 400லேருந்து 500 கிலோ கிடைக்கிது. ஸோ அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த முறை பயன்படுத்துறதுனால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முக்கியமான வந்து எரிபொருள்னா நம்ம டீசல் சொல்லுவோம், டீசல், பெட்ரோல் அது வந்து முக்கியமாக குறைப்பதன் மூலமும் அவங்களுக்கு வந்து லாபத்தை அதிகமுறை ஏற்படுத்துது. அந்த வரைபடத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபிஷ் லேண்டிங் சென்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பிஎஃப்எஸ்எட் லைன்ஸ் இருக்கும், காற்றின் வேகம் இருக்கும். அந்த காற்றின் வேகத்தை பொறுத்து அடுத்த நாள் அந்த மீன்கள் கூட்டம் எங்கே செல்லும்னு சொல்லி அதுவும் கொடுத்துட்றாங்க அந்த வரைபடத்தில். ஸோ அதை வச்சு அவங்க மீன்கள் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த வரைபடத்தை எப்படிலாம் வந்து மீனவர்களுக்கு அறிவிக்கிறார்கள் என்றால், மின்னஞ்சல் மூலமாகவும் மற்ற சமூக வலைதளங்கள் மூலமாக மீனவர்களுக்கு தினமும் மாலை 5 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளே அவங்க மொபைலுக்கு சென்றுவிடும். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு மறுநாள் மாலை 5 மணி வரைக்கும் அந்த இடத்துல வந்து மீன் கிடைக்கக்கூடிய பீரியட் இருக்குது, வேலிடிட்டி பீரியட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த வேலிடிட்டி பீரியட்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு மீன்கள் வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் இல்லாமல் அந்த இன்காய்ஸுங்கிற நிறுவனம் மீனவர்களுக்கு தேவையான மற்ற செயல்களும் கொடுக்குறாங்க. ஹார்ம்ஃபுல் ஆல்கல் பூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தீங்கு விளைவிக்கக்கூடிய பாசிகள் என்னெல்லாம் இருக்கும் அதை பற்றிய சேவைகளும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடலில் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு சுனாமிலாம் அதிகமாக வர சான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இடத்துலையும் கண்டறிஞ்சு இந்த மாதிரி இந்த இடத்துல சுனாமி வரதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பவளப்பாறைகள் வந்து ப்ளீச் ஆகிறதையும் அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்காய்ஸுங்கிற ஒரு நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவோட கம்யூனிட்டிக்கு நல்லா செம்மையாக செஞ்சிட்டு வராங்க. ஸோ இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களோட அணுகி அவங்களோட சேவைகளை வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் ஆகிய நாம் செம்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முற்றிலுமாக தமிழ்நாடு மீனவர்கள், கடலோர மீனவர்கள் வந்து இதை வந்து மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து செலவு எதில் ஆகுது பார்த்தோம்னா, ஒன்று வந்து டீசல் தான். டீசல் வந்து அதை குறைச்சிட்டாங்கனாவே அவங்களுக்கு வந்து லாபம் வந்து இரட்டிப்பாகும். ஸோ டீசல் இந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அது நார்மலாக அவங்க போகிற இடத்துக்கு போனோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு 1000 லிட்டர் டீசல் வாங்கினாங்கன்னா அந்த 1000 லிட்டர் டீசல் வந்து அவங்களுக்கு கடலில் போய் தேடுறதுக்கு நேரம் செலவாகிடுது. ஸோ அந்த 1000 லிட்டர் டீசல் தேடியும் அதுக்கப்புறம் மீனங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க போகும்போது டீசலும் கம்மியாகுது, தேடுற நேரமும் குறையுது. ஸோ மீனும் சீக்கிரமாக வந்து சேர்ந்துருது, அவங்களும் சேஃப்டியாக வந்து சீக்கிரமாக கரையோரமாக வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நன்மைகள்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் அறிவிப்பை வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எங்கே அவங்களோட வெப்சைட்லேயுமே இருக்குது, www.incoys.in அடிச்சிங்கன்னா அதில் வந்து பிஎஃப்எஸ்எட்னு வரும். அதில் கூட நீங்கள் போய் டெய்லியும் 5 மணிக்கு பார்த்துக்கலாம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் இது இருக்கும். ஒன்று வெப்பேஜ்னு சொல்லுவாங்க. வெப்பேஜ்னா அந்த மானிட்டரோ இல்லை டெஸ்க்டாப்போ வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம், இல்லை மொபைலில் கூட பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க வந்து ஆப் வச்சுருக்காங்க, சமுத்திர ஆப்புன்னு சொல்லி. அந்த சமுத்திர ஆப்பில் கூட அவங்க வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு டெய்லியும் மீனவர்கள் வந்து டெய்லியும் அவங்க தகவல் பெற்றுக்கொண்டுகிட்டே இருக்கலாம் நம்ம பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோனை பற்றி. அதுவும் இல்லாமல் மற்ற வந்து டியூனா கொடுத்துட்ருக்காங்க. டியூனா வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, வந்து யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ பெரிய பெரிய போட்டுக்காரவங்க அவங்களுக்கு வந்து தகவல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லா மேம்படுத்திக்கிட்டு மற்றது எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேறெல்லாம் என்னென்ன வந்து அம்சங்கள் இதில் இருக்குது என்னவென்றால், நம்ம வந்து கடலில் எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கணும், அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன் எக்ஸாக்டாக கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஆழம் எவ்வளோ இருக்குது, அந்த இடத்துல நீரின் வேகம் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மீன்கள் வந்து எந்த வழியாக போகுது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பயன்களும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தனியாகவே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீனவர் பல்கலைக்கழகத்தில் மாதிரி எங்களோட திட்டம் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றி கொண்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி திட்டத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து வேலிடேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் திட்டம் அங்கே போயிட்டுருக்கு. அந்த எப்படி வந்து மீன்பிடி மாதிரி வந்து சரிபார்ப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல அதிகமாக கிடைக்கிது, ஒரு இடத்துல கம்மியாகவும் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறோம். மறுபடியும் எப்படி வந்துட்டு அங்கே இன்காய்ஸோட பிஎஃப்எஸ்எட்டை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி நாங்கள் வந்து திட்டம்லாம் செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அறிவுலாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து மீன்கள் பிடிக்கலாம். சப்போஸ் அந்த காற்றின் வேகம், காற்றின் வந்து இந்த திசையை அடிக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணீர் கலர், அந்த நிறத்தை பேஸ் பண்ணி வந்து எந்த மாதிரி வந்து மீன்கள்லாம் கிடைக்கும், எந்த பருவத்தில் எந்த மாதிரி மீன்கள் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து ஆராய்ச்சியும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போதும் மீனவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து மீன்கள் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்காய்ஸ் வந்து புதுசாக வந்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம
டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா மீனவர்களுக்கு தேவையான மீன்கள் அதிகமாக கிடைக்கும் சார். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன கையிலே நவீன தொழில்நுட்பத்தினால கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி கண்டறியணும்னு பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக இருக்கிற மாணிக்க வாசகம் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுது செண்பகம். மீன் இருக்கிற இடத்த இப்படியும் தெரிஞ்சுக்க வழி இருக்குது பாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தோட விளைவு தான். சரி, இந்த தகவலை உன்னோட வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் சேர்த்துரு. அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சொல்லிடுறேன் செண்பகம். இந்த தகவல் அவருக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். சொல்றதோட நிறுத்திடாத. மறக்காம நாளைக்கு எனக்கு 1 கிலோ மத்தி மீனும் 1 கிலோ பாறை மீனும் வீட்டுக்கு கொண்டு வந்துரு. உனக்கு இல்லாததா செண்பகம்? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. படகோடும் பாதை எம் நிகழ்காலமே, அந்த பாதையின் முடிவெங்கள் எதிர்காலமே. படகோடும் பாதை எம் நிகழ்காலமே, அந்த பாதையின் முடிவெங்கள் எதிர்காலமே. கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. சங்கோடு முத்துக்கள் ஒளி வீசுமே, அது சரியான நேரத்தில் துணையாகுமே. சங்கோடு முத்துக்கள் ஒளி வீசுமே, அது சரியான நேரத்தில் துணையாகுமே. அங்கங்களை காட்டி மீன் துள்ளுமே, அது அந்நிய செலாவணியை அள்ளுமே. அங்கங்களை காட்டி மீன் துள்ளுமே, அது அந்நிய செலாவணியை அள்ளுமே. கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஹை. காலையில் அலை பாடும் பூபாளமே, எங்கள் கடமைகள் தொடங்க ஓர் அடையாளமே. காலையில் அலை பாடும் பூபாளமே, எங்கள் கடமைகள் தொடங்க ஓர் அடையாளமே. மாலையில் கடல் அன்னை நீலாம்பரி, பாடமடி மீது தூங்குவோம் செய் மாதிரி. மாலையில் கடல் அன்னை நீலாம்பரி, பாடமடி மீது தூங்குவோம் செய் மாதிரி. கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. படகோடும் பாதை எம் நிகழ்காலமே, அந்த பாதையின் முடிவெங்கள் எதிர்காலமே. கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள்
கடல் கரையேறி வரும்போது விளைவாகுமே. ஏலோ, ஏலேலோ, ஏலோ, ஏலேலோ, ஏலோ, ஏலேலோ. வேளாண் திட்டங்கள். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் என்பது ஒரு நிலையான வாழ்வாதார முறையை நோக்கிய விவசாய மாற்றத்திற்கான திட்டமாகும். இது பாரம்பரிய அறிவையும் நவீன வேளாண் உத்திகளையும் ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முயற்சிக்கிறது. இந்த திட்டம் பல்வேறு வகையான தோட்டக்கலை பயிர்களான பழங்கள், காய்கறிகள், பூச்செடிகள், மரங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக உள்ளது. இவற்றில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அவற்றின் விளைச்சலை அதிகரிக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஒரே நிலத்தில் பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பூச்செடிகளை ஒருங்கிணைத்து வளர்ப்பது பல பயிர் சாகுபடி முறையாகும். இது மண் வளத்தை பராமரிப்பதோடு தீங்குயிரிகளை இயற்கையாக கட்டுப்படுத்துகிறது. இதன் முக்கியத்துவத்தை கருதியே இந்த திட்டம் ஒருங்கிணைந்த சாகுபடியை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் பெற வழிவகை செய்யப்படுகிறது. உயர்தர விதைகள் மற்றும் நடவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய நாற்றாங்கால் மற்றும் திசு வளர்ப்பு அலகுகளை அரசு நிறுவியுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தரமான பயிர் விளைச்சலும் நுகர்வோருக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. புதிய பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள் அமைப்பதன் மூலம் சாகுபடி பரப்பை அதிகரிக்க இந்த திட்டம் முயற்சிக்கிறது. இதற்காக ஏற்கனவே உள்ள பழைய மற்றும் உற்பத்தி செய்யாத தோட்டங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. பசுமை குடில்கள் போன்றவை கட்டுப்பாடான சூழலில் பழங்கள், காய்கறிகள், மலர்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக பருவகாலம் அல்லாத காலங்களிலும் உயர் மதிப்புடைய காய்கறிகள் மற்றும் மலர்களின் உற்பத்தியை அதிகரித்து பசுமை குடில் சாகுபடி முறையை ஊக்குவிக்கிறது. தோட்டக்கலையில் ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. பயிர் சுழற்சி, பல பயிர் சாகுபடி, தொழு உரம் போன்ற நடைமுறைகளை முன்னிறுத்தி தோட்டக்கலை மேம்பாட்டிற்கு இந்த திட்டம் துணை நிற்கிறது. இதற்காக அங்கக வேளாண் சான்றிதழ் நடைமுறையை எளிதாக்கியுள்ளது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது பூச்சிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் பிற உயிரினங்களையும் ஆதரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை பேண வழிவகுக்கிறது. தோட்டக்கலையில் நீர் மேலாண்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்காக பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 50% வரையிலான மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. வேருக்கே நேரடியாக நீர் செலுத்துவதால் நீர் பயன்பாட்டு திறன் மேம்பட்டு பழங்கள், காய்கறிகளின் விளைச்சலும் அதிகரிக்கிறது. தோட்டக்கலையில் பண்ணை இயந்திரமயமாக்கல் போன்ற திட்டங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை திட்டம், முதலமைச்சரின் வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டம் போன்றவை விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கும் வாடகைக்கு எடுப்பதற்கும் மானியம் வழங்குகின்றன. இந்த திட்டத்தின் இறுதி பணி அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் ஆகும். இதில் சேமிப்பு கிடங்குகள், குளிர் சேமிப்பகங்கள், குளிரூட்டப்பட்ட போக்குவரத்து வசதிகள், பழுக்க வைக்கும் அறைகள் மற்றும் மதிப்பு கூட்டும் அலகுகள் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் அடங்குகின்றன. இறுதியாக, ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டமானது நிலையான வேளாண்மையை நோக்கிய பாதையாகும். இது பொருளாதாரம், சுற்றுச்சூழல், உற்பத்தி மற்றும் நிலைத்தன்மையை ஒருங்கிணைக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக விளங்குகிறது. தோட்டக்கலையின் நேரமீது, தொழில்நுட்பங்கள் கூறுமீது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள், என்றும் இனிதாய் வாழுங்கள். இதனை கேளுங்கள், என்றும் இனிதாய் வாழுங்கள்.
பாதையில் புதுவகை மாற்றங்கள், பலவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புதுவகை மாற்றங்கள். தோட்டக்கலையின் நேரமிது, தொழில்நுட்பங்கள் கூறுமிது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். தோட்டக்கலையின் நேரமிது, தொழில்நுட்பங்கள் கூறுமிது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. ஓஹோ, தோட்டக்கலையின் நேரமீது, தொழில்நுட்பங்கள் கூறுமீது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். தோட்டக்கலையின் நேரமிது, தொழில்நுட்பங்கள் கூறுமிது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. இயற்கை வேளாண்மைக்கான மானிய திட்டம். செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகரிப்பும் தொடர்ச்சியான பயன்பாடும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்த தொடங்குகிறது. எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது. கரிம வேளாண்மைக்கு ரசாயன உள்ளீடுகளுக்கு பதிலாக உயிரியல் மற்றும் கரிம உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன. மேலும் இந்தியாவில் உயிர் உரங்கள் அல்லது கரிம உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதன்படி கரிம வேளாண்மைக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உயிர் உரங்கள் தயாரிக்கும் வணிக உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் வழங்குகிறது. திட்டத்தின் நோக்கங்கள்: கரிம உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மூலதன மானிய திட்டம் நபார்டுடன் இணைந்து தேசிய கரிம வேளாண்மை மையம் NCOF மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத் துறையால் செயல்படுத்தப்படுகிறது. கரிம இடுபொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது, மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது, ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக சார்ந்திருப்பதை குறைப்பது, இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவது, ஊட்டச்சத்து வளங்களை ஏற்படுத்துவது மற்றும் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். மானியத்திற்கு தகுதியான நிறுவனங்கள்: கரிம உரங்கள் அல்லது உயிர் உரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியுடையவை. உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள், விவசாயிகளின் குழு, தனி உரிம நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், கூட்டுறவு உரத்தொழில் நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவையும் மானியம் பெறலாம். பழம் மற்றும் காய்கறி கழிவு உரம் தயாரிப்பு நிறுவனம் அமைக்க திட்டமிடும் நகராட்சிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம். திட்ட இடம்: இந்த திட்டத்தின் கீழ் இருப்பிடத்திற்கு குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை. எனவே தொழில் முனைவோர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமான மற்றும் வணிக ரீதியாக சாத்தியமான எந்த இடத்திலும் நிறுவனத்தை அமைக்க முடியும். மானியத்தின் வெளியீடு: இந்த திட்டம் கடன் இணைக்கப்பட்ட மற்றும் பின்முடிவு மூலதன முதலீட்டு மானியத்தை வழங்குகிறது. இத்திட்டம் உயிர் உரம் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லி அலகுகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 25% மூலதன மானியத்துடன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறது. ஒரு யூனிட்டிற்கு அதிகபட்சமாக 60 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 33% மூலதன மானியத்துடன் பழம் மற்றும் காய்கறி உரம் அலகுகள் வழங்கப்படுகின்றன.
திட்ட செலவில் வாங்கப்பட்ட நிலத்தின் விலை, குடிமை பணிகள், ஆலை மற்றும் யந்திரங்கள், அறிவியல் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் போன்றவை அடங்கும். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். இயற்கையின் வளம் காக்க வேண்டும், வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.